ஓல்ட் டவுன் பிக்சர்ஸோட ப்ரொடியூசர் பாலசுந்தரம் அவர்களை சில வார்த்தை பேசுமாறு அழைக்கிறேன். ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இதுதான் ஃபஸ்ட்டு தடவை ஸ்டேஜில் ஏறி பேசுகிறேன். ஏதாவது நர்வஸ்னஸோ இல்லை ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கோச்சிக்காதீங்க. இந்த படம் ஓல்ட் டவுன் பிக்சர்ஸ் பேனரில் பண்ணணும் அப்படின்றதுக்கு மெயின் ரீசன்னா நான் ஃபஸ்ட்டு சென்னைக்காரன் கிடையாது, கடலூர்காரன். கடலூர் ஓட்டினா ஓல்டு டவுன். அந்த ஓல்டு டவுனை வந்து அது படத்தில் எங்கேயாவது வைக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி அதையும் ப்ரொடக்ஷன் பேனர் பேராகவே பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஓல்ட் டவுன் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு பேரே வச்சோம். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே மேஜிக் தான். ஈஸ்வர் வந்து எங்கிட்ட வந்து அந்த ஸ்கிரிப்டை சொல்லிவிட்டு அவர் வந்து கேஷுவலாக உட்காந்துருந்தார். எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, என்னையா இப்படிப்பட்ட ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாப்புல, இப்போது எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு, நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்ட்டு செக்கை கொடுத்துட்டேன். செக்கை கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு 20 days கிட்ட வெயிட் பண்ணோம், செக்கை ஏதாவது டெபாசிட் பண்ணுவாப்புல அப்படின்ட்டு. நாங்கள் வந்து அவ்வளோ க்யூரியஸாக இருக்கோம், எங்கேயாவது பண்ணிடணும், ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் செக்கை போடவே இல்லை. நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கப்புறம் தான் இந்த ப்ரோ அது கன்ஃபார்மாக ப்ரோ பண்ணிடலாமா ப்ரோ அப்படின்னாரு. ஐயோ நீங்கள் வேறங்க, கண்டிப்பாக பண்ணுறோங்க, பெருசாக பண்ணுறோம், பெருசாக பண்ணணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஈஸ்வர் எங்கிட்ட வந்து ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 32-33 கதையை கேட்டேன். அது எல்லாமே வந்து ஒரு கமர்ஷியலு இல்லை வந்து ரெகுலர் பேட்டர்ன்லேயே இருந்தது. நானும் இந்த ஐடிலாம் ஒர்க் பண்ணிவிட்டு இந்த இங்கிலீஷ் படத்தெலாம் அதிகமாக பார்த்துட்டு கொரியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துட்டு ஏதாவது வித்தியாசமாக ஒரு படம் வந்ததுன்னா பண்ணுவோம், இல்லைனா வந்து நம்ம சீரியல் பண்ணிகிட்டு இருக்கோம், நல்லா வந்துட்டுருக்கு, அதை அப்படியே பண்ணுவோம். ஏன்னா அது வந்து காலையில் மேனேஜர் பார்த்துப்பாங்க, நைட்டு போய் சும்மா அப்படியே ஹாய் பை சொல்லிட்டு வந்துட்டா அக்கௌண்ட்ஸை பார்த்துட்டா போதுன்ற அளவுக்கு ரிலாக்ஸ்டாக ஒன்று வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இது டிவி மீடியமுக்கு வர்றதுக்கு வந்து என்னோடய தம்பி தினேஷ் தான் முக்கிய காரணம். நான் ஒரு ஐடியில் நாமான்னு ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு கூப்பிட்டுட்டு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னும் போது அப்படி ஆரம்பிச்சு தான் டெலிவிஷனில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. நம்ம வந்து என்ன தேவையோ அது வரைக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு பின்னாடி இருந்தோம். அதுக்கப்புறம் இவர் ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் இது எப்படா பண்ண போகிறோம், இது வந்து பெருசாக பண்ணணுமே அப்படி அதை தவிர எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து அவ்வளோ புதுசு. நீங்கள் ஆப்வியஸ்லி படம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நாங்கள் சொல்ல வரேன் அப்படின்ட்டு. இந்த படத்துக்கு இந்த ஸ்கேலு, இந்த ஆர்டிஸ்ட்டு, இதுதான் நாங்கள் நிறைய பேர்கிட்ட சொன்னோம். தமிழில் பண்ணணும்னு நினச்சோம், மலையாளத்துலேயும் ட்ரை பண்ணோம், பேடிங் பண்ண பார்த்தோம். ஆர்டிஸ்ட் எல்லாத்தையும் ஒரு கிராஃப் செட் பண்ணணும், இந்த படத்துக்கு ஒரு கிராஃப் இருக்குது, ஏன்னா ரைட்டிங்கில் அவ்வளோ இருக்குது. ஒரு மனுஷன் வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் வந்து பெருசாக போகல அப்படின்னா கூட பரவாயில்ல, அந்த படம் எப்படி அதுக்கான ஃபீட்பேக் என்னன்னே தெரியும். ஏன்னா தியேட்டருக்கு வரல, ஓடிடி ரிலீஸ். ஓடிடினாலே ஆப்வியஸ்லி வியூஸ் அதிகமாக இருக்கும், பட் ஆனால் அது ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்றது புரிஞ்சிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருந்த ஒரு மனுஷன் வேறு மாதிரி ஒன்று எழுதியிருக்காப்புல அப்படின்றதுனால நாங்களும் எங்களால் முடிஞ்ச ஒரு 100% கொடுக்கணும், இது கிராஃப் செட் பண்ணணும், ஒரு இது பண்ணணும்னு தான் நாங்களும் முதல்ல பிளான் பண்ண முதல் நாள்லேருந்தே எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை. ஏன் இந்த டைரக்டரு, ஏன் இந்த ஹீரோ, ஏன் இந்த ஏன் எதுக்கு இவ்வளோ பட்ஜெட்டு, ஒரு சீரியல் ப்ரொடியூசர் நீ எதுக்கு போய் படம் பண்ணுற, உனக்கு படம் பண்ணதுக்கு என்ன தகுதி இருக்குது, இதை கேட்காத ஆளே கிடையாது. ஒரு 100-200 பேர் கேட்டிருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமான பதில் இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது. அது என் படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகும்போதே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கான்ட்ரவர்ஷியலாக மீன்ஸ் உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு பிட்டு ஒன்று போடலான்டா, இந்த 2 எழுத்து நடிகர், 3 எழுத்து நடிகர், 4 எழுத்து நடிகர், 2 பேர் கொண்ட நடிகர்கள் அத்தனை பேருக்குமே இந்த கதையை வந்து தமிழில் சொல்லியிருக்கோம், தெலுங்குலேயும் சொல்லியிருக்கோம். இந்த கதையில் ஒரு பேப்பரில் ஒரு வேர்டு மாற்றக்கூடாது. அதை யார் ஒத்துப்பாங்களோ அவங்க தான் இந்த படத்தோட ஆக்டர்ஸ். இதை டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து எனக்கு சத்யதேவன் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த நரேஷன் டைமில் அவருடைய எக்ஸைட்மெண்ட் பார்த்துட்டு படி, அதாவது இந்த படத்தில் அசோசியேட் ஆன எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம், எழுதுனதை மாற்றக்கூடாது. அதே தான் சத்யாவும் சொன்னார். ஈஸ்வர் வந்து நாங்கள் வந்து இன்டர்னலாக நாங்கள் பேசிப்போம், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், கிராஃப் கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷன் வேலையாக பெருசு பண்ணிக்கலாம், இதெல்லாம் நாங்கள் பேசுவோம். பட் ஆனால் அது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை வித்தின் ஒரு கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தான், அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி உட்கார வைக்கணும், அக்காமடேட் பண்ணணுன்ற அந்த விஷயத்த 200% எஃபர்ட்னா உழைப்புனா என்னன்ட்டு ஈஸ்வர்கிட்ட கற்றுக்கணும். சீரியஸாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நானுமே சும்மா அப்படியே பணம் கொடுத்துட்டு வீட்டில் உட்கார ஆள்லாம் கிடையாது. காலைல 7 மணிக்கு அவங்க வந்தாங்கன்னா 7:01 நானும் இருப்பேன். நைட்டு ஷூட்டிங் முடிய வரைக்கும் நானுமே கூடவே இருந்து எல்லாமே நாங்கள் A to Z பார்ப்போம். அந்தளவுக்கு எங்களோட டெடிகேஷனும் இருக்கும்.
நான் வந்து 100 போட்டேன்னா அவர் 101 போட்டுருவார். அவர் 101 பண்ணாருன்னா நான் 102 மீன்ஸ் அந்த எஃபர்ட்டை சொல்கிறேன். அந்தளவுக்கு ஒரு எஃபர்ட்டு. அனில் வந்து ஒரு ஒரு மான்ஸ்டர் எடிட்டர், சீரியஸ்லி சொல்கிறேன். அன்டவுட்லி அவரை மாதிரி ஒரு எடிட்டர் வந்து, ஏன்னா இந்த படத்தை வந்து ஒரு 3-4 வெர்ஷன் நம்ம பண்ணியிருப்போம். க்ளோஸ் டு ஒரு 4 வெர்ஷன் கிட்ட பண்ணியிருப்போம். ஆனால் ஃபைனல் வெர்ஷன் லாக் பண்ணும்போது வந்து எங்களுக்கு வந்துட்டு வெரி ஹாப்பி. நாங்கள் வந்து அந்த சும்மா அந்த எடிட் டேபிளில் போட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சது ஒரு பெரிய ஹிட் அப்படின்ட்டு. இந்த டிசிஷன் ஆஃப் இந்த படம் வந்து மல்டி லாங்குவேஜ் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமுமே கதை கேட்ட அந்த நாளே டிசைட் பண்ணது. எதுவுமே மொதல் நாள் படம் எடுத்ததுக்கப்புறம் டப்பிங் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு டப்பிங் பண்ணணும்னா ப்ராப்பரான கம்பெனியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் பண்ணும்போது அசோக் சார்ட்ட கொடுத்தோம். அதே மாதிரி இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் நீங்கள் இப்போ கூட கூகுளில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு வந்து நாங்கள் வந்து பூஜையே போடல தெலுங்கில். அது வந்து ஏன் போடல அப்படின்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. என்கிட்ட தெலுங்கில் ஒரு ப்ரொடியூசர் சொன்னாப்புல, நான் ஃபஸ்ட்டு இன்விடேஷனை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் வந்து அந்த இன்விடேஷனை வாங்கி பார்த்துட்டு அதில் வந்து ஈஸ்வர் கார்த்திக் கூகுள் பண்ணி பார்த்தாரு, சத்யதேவ் பார்த்தாரு, தனஞ்சய் பார்த்தாரு, ஓகே சத்யராஜ் சார் ஓகே ஓகே அப்படின்ட்டு எல்லாம் பார்த்துட்டு கிழிச்சு போட்டு, இந்த படம் நீ பண்ண தெருவில் தான் இப்போ வெளியே போய்ட்டுட்டார். ஏன்னா முதல் நாள் ஒருத்தன்ட்ட ஃபஸ்ட்டு போய் இன்விடேஷன் கொடுக்குறோம் இப்படி சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு நான் அப்போ வந்து ஈஸ்வர்கிட்ட சொன்னேன், படத்துக்கு பூஜையும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் போகிறோம். என்றைக்கு படம் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்து டாக் கிரியேட் ஆகுதோ அன்றைக்கி பர்ஸில் பேசிப்போம், அது வரைக்கும் பேசக்கூடாது. அந்த ஒரே ரீசனுக்காக தான் இந்த படத்துக்கு நாங்கள் வந்து தமிழில் வந்து பெரிய ப்ரொமோஷன் ஃபஸ்ட்டு பண்ணவே இல்லை. எல்லாருமே கேட்டாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வரைக்கும் எல்லாருமே ஏங்க பண்ணலன்ட்டு. நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மேடையில் நான் சொல்கிறேன், ஒருத்தங்க எழுதின கதையை ஒரு ப்ரொடியூசர் இவ்வளோ தூரம் நம்பி, நானும் ஒரு 3 வருஷம் இந்த கதையோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தூரம் எல்லாருமே எஃபோர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா யாருமே அனாவசியமாக போடல. யாரோட பாக்கெட்லேருந்து வர ₹1 எல்லாருக்குமே கணக்கு இருக்குது. அதுமாதிரி நாங்கள் போடுற பணத்துக்கும் அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. சும்மா ஜஸ்ட் லைக் தட் போட்டுவிட முடியாது இல்லையா? ஸோ இன்றைக்கி இந்த ஜீப்ராவை தமிழ் மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு 70-80% பீப்புள் வந்து எல்லா டெக்னீஷியன்ஸுமே தமிழ் டெக்னீஷியன்ஸ் தான். பட் தெலுங்கில் ஏன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இந்த படத்தை பண்ணுறதுக்கான கிராஃபு, அதுக்கான பட்ஜெட்டு, அதுக்கான ரெக்கவரி இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது இது இப்படி பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்ற டெசிஷன் வந்து கிட்டத்தட்ட வந்து ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அதை நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே வந்து மியூசிக் தான். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஓர்டுவாக போய் ரஹ்மான் சார்ட்ட தான் கேட்டேன், சார் பண்ணித்தர முடியுமான்ட்டு. ஸ்கிரிப்டு வந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொல்லி படிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் வாய்ஸ் நோட்லாம் அனுப்பிச்சோம். சாருக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு தெரியல, அது கொஞ்சம் கரெக்டாக கனெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் அப்படியே தள்ளி போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு யார்கிட்ட கேட்கலான்னும் போது ரவிபாபு சார் தான். நீங்கள் இந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு இன்றைக்கி பெரிய டாக் இருக்குது, அதனால் வந்து இன்றைக்கி எல்லாரோட பேரும் நோட்டபிளில் இருக்குது. அன்றைக்கி அது மீன்ஸ் நான் சொல்கிறது வந்து ரிலீஸுக்கு முன்னாடி, அதாவது இல்லை ட்ரெய்லர் லான்ச்சுக்கெலாம் முன்னாடி, டீசர் லான்ச்சுக்கெலாம் முன்னாடி ஒரு இன்விடேஷன் நாங்கள் ஒன்று போட்டோம் அப்படின்னா அதில் 2 பேர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஒன்று ரவிபாபு சார், இன்னொன்று சத்யராஜ் சார். எங்களெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி எங்களை எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருக்கோன்றது சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் சொல்கிறேன். இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு 27-28+ வந்து போயிடுச்சு. இங்கேருந்து நான் வந்து ஒரு தமிழ் பையன், லாங்குவேஜ் தெரியாது தெலுங்கு, ஃபைனான்ஷியல்ஸ் யாருமே எனக்கு தெரியாது. காரணம் ஹைதராபாத்தில் தமிழ் ஃபைனான்ஷியல்ஸ் வந்து அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போது வந்து நான் ஒருத்தரை மீட் பண்ணேன். கிட்டத்தட்ட படம் வந்து 35% முடிஞ்சிருச்சு. எஸ்என் சார்னு சொல்லிட்டு ஒரு அமேசிங்கான நான் அப்பா தான் கூப்பிடுவார். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹியூமன் பீயிங் யூ கேன் எவர் இமேஜின். நான் அவரை வந்து ஒரு 8:45க்கு மீட் பண்ணேன். 9:10க்கு அக்ரிமெண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, செக்கை கையில் போட்டு கொடுத்துட்டாரு. தம்பி நீ பண்ணு, நான் நிற்கிறேன், அவ்வளோதான். நாங்கள் வந்து ஒரு 35%லேருந்து நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் படம் கிராஃப் கொஞ்சம் நல்லா பண்ணால் இன்னும் பெருசாக பண்ணலாம், என்ன பண்ணணும்? அதான் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, எவ்வளோ? நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுக்கும் நாங்கள் பண்ண பிளான் வச்சுருக்கோன்னும் போது சரி ஓகே நீ பண்ணு அப்படின்னும் போது அவரையும் ரொம்ப இது பண்ணாமல் பேலன்ஸ் பண்ணி எங்களால் முடிஞ்ச ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்டை கொடுத்துருக்கோம். படத்தோட டாக் எப்படி இருக்குது அப்படின்னா, நேற்று 2 days பேக் மீன்ஸ் சாட்டர்டே அன்றைக்கி 36-37 ஸ்க்ரீன்ஸ் வந்து ஹைதராபாத்தில் ஹவுஸ்ஃபுல். சென்னையில் வந்து நேற்று வந்து கிட்டத்தட்ட 4 ஸ்க்ரீன் வந்து ஹவுஸ்ஃபுல்லு. டெல்லியில் நேற்று நைட்டு ஹவுஸ்ஃபுல்லு, தெலுங்கு வெர்ஷனில் தான் போயிருக்கு. அதே மாதிரி இது வந்து எல்லா ஏரியாலையுமே
அழகாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் கூட கிட்டத்தட்ட 6 ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல். ஸோ இந்த அளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே எல்லா மக்களுமே எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிற ப்ராஜெக்டை தான் நம்ம பண்ணியிருக்கோன்றது எனக்கு ரொம்ப பெருமை. இது எனக்கு கொண்டு வந்து கொடுத்த ஈஸ்வருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ஈஸ்வர் இல்லைன்னா இது வந்து நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அண்ட் ஸ்பெஷலி என்ன நீங்கள் எந்த ப்ரெஸ் மீட் பார்த்தாலும் ஒன்லி நம்ம வெறும் பசங்க மட்டும்தான் இருக்கும், ஏன் ஹீரோயின்ஸ்லாம் கூப்பிடவே மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. எல்லாருமே கேட்டாங்க, ஹைதராபாத்தில் கூட கேட்டாங்க. இப்போது இந்த படத்துக்கான உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப பெருசு. அப்போ இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான உழைப்பு அதை விட கொஞ்சம் அதிகமான பெருசு. நான் எழுதி தரேன், சத்யதேவ் பண்ண ப்ரமோஷன், தனஞ்சய் பண்ண ப்ரமோஷன் எனக்கு தெரிஞ்சு எந்த ஹீரோஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் எழுதி தருவேன். உழைப்புனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-20 டேஸ் மனுஷன் தூங்கினான்றது கூட தெரியாது. அந்தளவுக்கு ப்ரமோஷன். காலையில் ஏஞ்ச படி இதை நான் பண்ணிகிட்ருக்கேன், இது ஓகேவா, இது ஓகேவா, அது ஓகேவான்னு கேட்டுனே இருப்பார். சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு ஒரு 3-4 ஹவர்ஸ் கழித்து பார்த்தா அந்த வீடியோ வந்திருக்கும். அமேசிங் ஒர்க்கு. அதாவது வந்து ஒரு படத்துக்கு நடிச்சுட்டு காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் ப்ரமோஷன் வரமாட்டேன்னு சொல்கிற எத்தனையோ ஹீரோஸும் இருக்காங்க, ஹீரோயின்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த டைமில் தாண்டி ஜெயிச்சே ஆகணுன்றதெல்லாம் தாண்டி 100% சோல்ஃபுல்லாக ஒர்க் பண்ணது வந்துட்டு தனஞ்சயும் சரி, சத்யாவும் சரி. அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு டேக்லைன் கொடுக்கணும் அப்படின்னா, டார்லிங் தனஞ்சய் அண்ட் ஸ்வீட் ஆர்ட் சத்யா. சீரியஸாகவே அப்படி தான் வந்து இவங்களை கூப்பிடணும். அமேசிங் பீப்புள். சத்யா மாதிரிலாம் வந்து ஒரு ஹீரோஸ் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக தேவை. ஒருத்தர்லாம் இல்லை, ஒரு 5 பேராவது வேணும். அமேசிங் பீப்புள் டு ஒர்க் வித். என்ன சொன்னாலும் கீழே உட்கார சொன்னால் உட்காந்துருவாப்பில். என்ன பண்ண சொன்னாலும், அதாவது ப்ரோ இது இப்படி பண்ணலாமா, அவர் நம்ம சொல்கிறது ஒரு 80% ஒரு 20% ஒரு இன்புட் போட்டு வேறு லெவல் பண்ணிவிடுவாப்பில். அமேசிங் பீப்புள் டு ஒர்க். ஐ லவ் டு ஒர்க் வித் ஆல் தீஸ் பீப்புள் ஒன்ஸ் அகெயின். அண்ட் ரைட்டர் ஸ்பெஷலாக சொல்லணுன்னா நம்ம யுவாவை பற்றி சொல்லணும். அடிஷ்னல் ஸ்க்ரீன் ப்ளே. அண்ட் அவர் இந்த ப்ராஜெக்டை நம்ம வந்து எப்பப்பெல்லாம் வந்து சில சமயம் டவுட் வரும். அந்த டவுட்டெல்லாம் வந்து கேட்டு ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும்னா வந்து யுவாட்ட தான் கேட்பேன். இதெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் நம்ம பையன் போய் பண்ணுறான், டேட் இல்லை, ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா சத்யராஜ் சார் ப்ளீஸ். சத்யராஜ் சார் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய பில்லர். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் அந்த கார்ட்லேயே 2 பேரோட பேர் தான் எங்கள் படத்தை வந்து வெளியில் காமிக்க வச்சது. ஒன்று ரவி பசூர், இன்னொன்று வந்துட்டு சத்யராஜ் சார். அமேசிங் ஹியூமன் டு ஒர்க் வித். செட்டில்லாம் வந்து அப்படி ஜாலியாக இருப்பார். அப்படியே நானே வந்து ஏதோ ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு ஏதாவது வேறு லெவலில் இருந்தோம்னா என்ன சொல்லுவாங்க சார், பக்கத்தில் உட்காந்து சார் ஏதாவது பேசலாம் சார் அப்படின்வார். அமேசிங் பீப்புள். அது எல்லாருமே சொல்கிறாங்க, எல்லாமே பிளஸ் டு ஒர்க் வித் திஸ் பீப்புள். டெஃபினட்டாக இன்னொரு ப்ராஜெக்டில் இல்லை இது இன்னொரு இதில் கண்டிப்பாக இவங்க கூட அசோசியேட் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா உழைப்பு அவ்வளோ இருக்குது, அதுக்கான அவுட்புட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும், யங் ப்ரொடியூசர்ஸ் இல்லை வந்து நியூ ப்ரொடியூசர்ஸ் இல்லை வந்து அப்கமிங் ப்ரொடியூசர்ஸ் யாராவது, ஏன்னா எஸ்டாப்ளிஷ் ப்ரொடியூசர்ஸ்லாம் தெரியும், நான் பட்டதுனால சொல்கிறேன். அக்ரிமெண்ட் போடும் போதே எல்லார்ட்டையும் வந்துட்டு ப்ரொமோஷனுக்கு வந்து இத்தனை நாள் வரணும், ப்ரொமோஷன் வந்து ரோட் ஷோ வந்தாலும் வரணும், அது வந்து இப்படி தான் இருக்கணுன்றது எல்லாமே டிஃபைன் பண்ணி போட்டுருங்க. ஏன்னா ப்ரொமோஷனுக்கு வந்து நான் வரமாட்டேன், இவங்க இன்டர்வியூ பண்ணால் தான் நான் வருவேன், இவங்க வந்து எனக்கு இன்டர்வியூ பண்ணணும், எனக்கு வந்து என்னுடைய காஸ்டிங் வந்து இது, என்னோடய இது அது, என்னோடய மேக்கப் மேன் காஸ்ட் இது, இதெல்லாம் சொல்கிற மாதிரியா இருந்தால் அவங்கள அவாய்ட் பண்ணிவிடுங்க. நாங்கள் அதுதான் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். பேர் வாங்கி வர ஒரு ஹீரோயின் அவங்க ஏன் வரல, அவங்கள கூப்பிடலையா? இல்லை கூப்பிட்டோம், அவங்க நியூசிலாண்டில் ஏதோ பிஸியாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஷூட்டிங்கில். ஸோ அதுதான் ஒரு படம் ரிலீஸ் டேட்டை வந்து ஒரு ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமை வந்து வேல்யூ பண்ணி ஆக்டர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸ்னு ஒன்று வருங்க. நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டு வந்து ஒன்று பண்ணும்போது அந்த ப்ரொமோஷனுக்கான வெயிட்டேஜ் எவ்வளோ இருக்குது, அதோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு அமௌண்ட்டு செலவாகும். அது கால்குலேட் பண்ணி பார்த்தா அந்த காசை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோஷனுக்கே போட்டுடலாம் அப்படின்னு தோணும். அதுதான், வேறு எதுவும் கிடையாது. நம்ம திரும்ப சொல்கிற பாயிண்ட் என்னென்னா வந்து அக்ரிமெண்ட்டில் நாங்களும் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம், அது யாரும் ஹானர் பண்ண மாட்டுறாங்கன்றது தான் பிரச்சனை. இப்போ பர்டிகுலராக எனக்கு இந்த ஆங்கர் தான் வந்து என்னை வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லக்கூடாது. அது வந்து அப்போ சார் அது யாருக்கு
இது மாதிரி பர்டிகுலராக வந்து இதுமாதிரி ஆங்கர் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களா? என்கிட்ட சொன்னாங்களான்னு தெரில, எனக்கு தெரில. ஆனால் எனக்கு அப்படி தான் நியூஸ் வந்தது, சொன்னாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு எங்கிட்ட டேரெக்டாக சொல்ல. எனக்கு இவங்க பண்ணணும் அவங்க பண்ணணும்னு சொல்லும் போதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் அது வந்து அன்வான்ட். அது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், பணத்தை தாண்டி இருக்கிற உழைப்பு ஒன்று இருக்குது. அதே மாதிரி டைரக்டர்ஸோட விஷன் ஒன்று இருக்குது. சத்யதேவோடைய ப்ரொமோஷனை போய் நீங்கள் தயவுசெய்து ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ போய் பாருங்கள், என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. தனஞ்சியோட ப்ரொமோஷன் என்னன்னு போய் பாருங்கள். இந்த படத்தை கொண்டு போய் கடைசி கட்டத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு அவங்க பட்ட கஷ்டம்லாம் வந்து ஒரு 15-20 நாள் மெனக்கெட்டு மனுஷன் வந்து ஒரு 2 படம் கமிட்மெண்ட்டில் வச்சுருக்காப்புல. இருந்தாலும் 2மே பெரிய பேனரு, பெரிய ரோலு, அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், அதுக்கான டெடிகேஷன் கொடுக்குறோம். சம்பளம் கொடுத்தோம் வாங்கணும் அதெல்லாம் கிடையாது. அதை தாண்டி ஒரு டெடிகேஷன் இருக்குல்ல, அதை தான் நாங்கள் கேட்குறோம். சார் இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க பெரிய பேனரு பெரிய படம் பண்ணுறோன்ட்டு. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடித்த ப்ரொமோஷனுக்கெல்லாம் ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் பெரிய பெரிய ஹீரோயின்ஸ்லாம் வராங்க. ஏன் ரஜினி சாரும் கூட வர்றாரு, கமலஹாசன் சார் கூட வராங்க, நயன்தாரா கூட வராங்க. ஆனால் வந்து சின்ன படம் யாராவது பண்ணிட்டாங்கன்னா அவங்க சைட்லேருந்து யாரும் வரது கிடையாது. இது வந்து ப்ரொடியூசருக்கு நிறைய பாதிப்பு உண்டாக்குதா? ஏன்னா வந்து நம்ம படத்துக்கு வரமாட்டாங்க, அடுத்த படத்துக்கு போகிறாங்கன்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். சார் இது எஸ்கே சொன்ன ஒரு டைலாக் தான் சொல்லணும். ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் எவனும் நம்ப போகிறதில்ல, ஜெயிச்சுட்டு சொன்னால் நம்புவாங்க. இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அடுத்த வாட்டி கூப்பிட்டா தானே வர போகிறாங்க, அவ்வளோதான், சிம்பிள். உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர்காரங்க சத்யராஜ் சார், தெலுங்குக்காரங்க கன்னடத்துக்காரங்கெல்லாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு கடலூர்காரரு, அந்த அம்மா ஒரு மாயவரத்துக்காரம்மா, எதனால் வந்து ப்ரொமோஷனுக்கு வரல, நாங்கள் நம்ம ஊருக்காரங்க அப்படின்னு சொல்லி சத்யராஜ் தெலுங்கில் உங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு ரீசன் மட்டும்தான் காரணமா, இல்லை ஒரு ப்ரொடியூசராக நீங்கள் ஏதாவது ஆதிக்கம் பண்ண நினச்சி அதனால் ஏதாவது வருத்தமா? ஏன்னா பிரியா பவானி சங்கர் சில அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டு நீங்கள் தான் முதல்ல வைக்கிறீங்க. முன்னாடி நயன்தாரா இவங்க மேலாம் இருக்கும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எத்தனை படத்தோட ப்ரொமோஷனுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், அவங்க வந்து வரலன்னுலாம் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கணும். லாஜிஸ்டிக்கல் எக்ஸ்பென்சஸை கால்குலேட் பண்ணி பார்த்தா அது வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகலன்னு சொல்கிறேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது ஷூட்டிங் வந்து நம்ம வந்து எதுவும் இப்போ ரிலீஸ் டேட் வந்து நாளைக்கு ரிலீஸ்னு யாராவது சொல்லுவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். யாருமே சொல்ல போகிறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்து, ஒரு 45 days பிஃபோர் நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா 1 month பிஃபோர் நீங்கள் தியேட்டர் கன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த 1 month ஒரு 45 days டைம் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் நீங்கள் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ வெளியூரில் இருந்து அவங்கள கூப்பிட்டு வரும்போது அவங்க மட்டும் வர மாட்டாங்க, அவங்க டீம் ஃபுல்லாக வரும். அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் ஒன்று இருக்குது. அது எப்படி வந்து ஒரு ப்ரொடியூசர் ஹேண்டில் பண்ண முடியும்? அதுதான் நான் கேட்குறேன். அது வந்து அன்மேட்ச்டு. அதுவும் ஃபாரின்லேருந்து கூப்பிட்டு வரதுலாம் வந்து இப்போ நீங்கள் வந்து பிஸ்னஸ் கிளாஸ் கேட்பீங்க. நான் ஜென்ரலாக கேட்குறேன், பொதுவாகவே ஒரு ஆர்டிஸ்ட்னா அவங்களுக்கான செக்யூரிட்டி வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 லட்ச ரூபா கிட்ட வந்துடும். அந்த 15 லட்ச ரூபா ப்ரொமோஷனில் போட்டால் என்னன்னா ஆப்வியஸ்லி இப்போ நான் யோசித்தேன், சிம்பிள் அவ்வளோதான். இது வந்து அவங்க வரமாட்டேன்னா சொல்ல, அது இல்லை எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஏமாத்தம் தான். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, ரிவ்யூலாம் பேசியிருக்கேன். ஆனால் என்ன ஏமாத்தனா, நானும் மாயவரத்துக்காரன் தான், அவங்கள அடிக்கடி பார்க்குறோம் நம்ம. எனக்கு இதில் அவங்களோட சூப்பராக அந்த வில்லி கேரக்டர் பேங்கில் அந்த மாதிரி இன்னும் 2-3